இன்றைக்கு இயேசப்பா அவங்களுக்கு சொல்கிற காரியம் பொய்யுதடுகள். பொய்யுதடுகள் தேவனுக்கு அருவருப்பு. நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டிருக்கு, பொய்யுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பொய் சொல்லுவோமா இருந்தால் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய் என்று கடைசியில் எங்கள் வாழ்க்கையே பொய்யா போகுது. வேதத்தில் நாங்கள் பொய் சொல்லுகிற ஒரு நபரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அனனியா சப்ரா தங்களுடைய காணி ஆட்சியை விற்று முழு பணத்தையுமே தருகிறதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் அவையோட காணியை விற்றதுக்கு பிறகு அவை ஃபுல்லாக காசையும் கொடுக்காம ஒரு பங்கை தங்களிடத்தில் வஞ்சித்து வைத்து கொண்டு மிகுதியை கொடுக்குறார்கள். அந்த இடத்துல இவ்வளவு தானா அவங்களுடைய காசு என்று கேட்குற பட்சத்தில் அவர்கள் ஓம் என்று சொல்லினான். அந்த இடத்துல பேதுரு கேட்குறார், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய் கர்த்தருக்கு அருவருப்பு. அது சாத்தானுக்குரிய காரியம். என்ன இந்த இடத்துலையுமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லி அந்த இடத்துல சாத்தான் தான் அவர்களிடத்துல ஏவுறான். அதை அந்த காரியத்தின் நிமித்தம் 2 பேருமே அந்த சமூகத்தில் விழுந்து உயிரை விடுறாங்க. அப்போ பொய் எவ்வளவு பெரிய தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அந்த பொய் சொன்னதின் நிமித்தம் அவர் 2 பேரோட உயிருமே போகுது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அதாவது பொய் சாட்சி சொல்கிறதுமே பெரிய பாவம். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இதில் சொல்லப்பட்டிருக்கு, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அப்போ பொய் சாட்சி, அதாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறது மாத்திரம்தான் இதில் அருவருப்பண்டில்லை. பொய் வாயில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொய் சொல்கிறதே தேவனுக்கு அருவருப்பான விஷயம்தான். நாங்கள் சின்ன பொய்கள், விளையாட்டுக்கு பொய் சொல்லுவோம். அப்படி கூட தேவன் சொல்ல வேண்டாம்னு தான் இதில் சொல்லியிருக்கிறார். நன்மைக்கும் பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லணும்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பானவை. உண்மை உள்ள ஜனங்களாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அப்போ நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் மற்றவர்கள் மத்தியிலேயும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் இருப்போம். என்ற உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். Have a nice day.